உள்ள பூந்து அடிச்சிடலாம்னு நினைக்காதீங்க ஐயா, இது மமிதா படம், சாரி சூர்யா படம். ஸோ விஸ்வநாதன் அண்ட் சன்ஸ் அந்த படத்தோட ரிவ்யூ நீங்க பார்ப்போம் கைஸ். ஃபர்ஸ்ட் இந்த படம் எப்படி இருக்குன்னு கேட்டீங்கன்னா, நீங்க நினைக்கிற மாதிரி இது வந்து ரெகுலரான ஆக்ஷன் படம் கிடையாது கைஸ். வில்லன் இருப்பாரு, வில்லனை அடிச்சு கொள்ளுவாரு, அந்த மாதிரி படம் இது கிடையாது. இது வந்து ஃபேமிலிக்கு பிடிச்ச ஃபீல் குட் ஃபிலிம் மாட்டு எடுத்திருந்தாங்க. நிறைய எமோஷனு, அப்புறம் குடும்ப டிராமா, லவ் டிராமா அதெல்லாம் பேஸ் பண்ணி ஒரு பெரிய கதையை எடுத்த மாதிரி இருந்துச்சு. இந்த படத்தோட டைரக்டர் தான் லக்கி பாஸ்கர் படத்தை எடுத்தவர் கைஸ். லக்கி பாஸ்கர் வேற லெவல்ல இருந்துச்சு. டைலாக்லாம் சும்மா வேற லெவல்ல திருக்கி விட்டுருந்தாங்க. அந்த மாதிரி இந்த படத்துல டைலாக்லாம் இல்ல, இருந்தாலும் வந்து அந்த சாயல் அங்கங்க இருக்கு. ஓவராலா பார்த்தா நல்லா இருக்கு கைஸ். ரொம்ப கமர்ஷியல் எலிமெண்டான பாட்டு, குத்து டான்ஸ் அதெல்லாம் இருக்காது. ஒரு நல்ல தரமான படத்தை எடுத்தா போதும் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்துட்டாங்க. அது எந்த குறையும் சொல்ல முடியாத மாதிரி தான் இருக்கு. இருந்தாலும் நம்ம குறை சொல்லுவோம்ல, அப்பதான் வீடியோ இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். சரி, இந்த படத்தோட கதை என்னன்னு சொல்லிட்டு இப்ப பார்ப்போம். ஸ்டார்டிங்ல சரியான ஒரு கிரிஞ்சு சீனாட்டம் ஒன்று வச்சிருந்தாங்க கைஸ். நான் கூட ஐயோ மாட்டிட்டேன்டா அப்படின்னு நினைச்சேன். அப்புறம் பார்த்தா நல்ல வேலை அந்த ஒரு சீன் அப்படி இருந்துச்சு. பின்னாடியில நல்லா தான் இருந்துச்சு. அப்படி என்னன்னு கேட்டீங்கன்னா, முதல் சீன்லயே பாத்தீங்கன்னா ஒலிம்பிக்ஸ்ல சூர்யா ஃபைனல்ல இருக்கிறாரு. அப்பன்னு பார்த்து அவரோட கன்னு வந்து யாரோ உடச்சு போட்டுறாங்க. உடனே உடஞ்ச கண்ணை அவரே வந்து கையால எல்லாத்தையும் செட் பண்ணி திரும்ப அந்த உடஞ்ச கண்ணை வச்சு ஜெயிச்சிட்டாரு. என்னடா அது நம்புற மாதிரியே இல்லையாடா, இப்படியாடா எடுப்பீங்கன்னு சொல்லிட்டு நானே கொஞ்சம் கடுப்பாயிட்டேன். அப்புறம் அதுக்கு பின்னாடி சும்மா அவங்க அப்பா வந்து மோட்டிவேட் பண்ற மாதிரி கதையெல்லாம் சொல்றாங்க. போச்சு போ, லாஜிக்கே இல்லாம விட்டு விளையாண்டுருக்காங்களாட்டிருக்குன்னு நினைச்சா அப்படிலாம் கிடையாது. அப்புறம் பின்னாடி உண்மையாலுமே ஒரு நல்ல ஸ்டோரியும் வச்சிருக்காங்க. என்ன ஸ்டோரினா, சூர்யா வந்து பெரிய பணக்காரரு, ஒலிம்பிக் கோல்டு மெடலிஸ்ட் வேற. ஆனா அவருக்கு ஒரு 40 வயசு ஆகியும் இன்னும் கல்யாணம் ஆகல. அதை நினைச்சு அவங்க அம்மாவா நடிச்சது ராதிகா, அவங்க வந்து ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க. ஆனா இவர் வந்து அடம் பிடிச்சிட்டு யாரையும் கல்யாணம் பண்ண மாட்டேன்னு இருக்காரு. அவங்களுக்கு கொஞ்சம் ஹெல்த் வந்து டிக்ளைன் ஆகிட்டே வருது. இதை நினைச்சு கவலைப்பட்ட சூர்யா மேரேஜ் பண்ணுவாருன்னு பார்த்தா வித்தியாசமா யோசிச்சுக்கிட்டு சரோகசி பண்ணி, உனக்கு குழந்தை தானே வேணும், வாரிசுல தானே இப்ப வந்து ஃபீல் பண்ற, இப்ப படுற வாரிசை இறக்குற அப்படின்னு சொல்லிட்டு சரோகசி மூலியமா ஒரு குழந்தை பெத்துக்கிட்டாரு. டைம் லைன்ல அங்கங்க இடிக்குது. என்னடா இது, போன சீன்ல வந்து சொன்னாங்க, அடுத்த சீன்ல இவர் வந்து பேசுறாரு, அதுக்கு அடுத்த சீன்ல குழந்தைய வந்துருது. குழந்தைனா ஒரு 10 மாசம் ஆகும் வரக்கு. இவங்க என்னன்னா கொஞ்சம் பெரிய குழந்தைய வந்து 3 மாசத்துல தூக்கிட்டு வந்துட்டாங்க. சரி, அந்த லாஜிக்ல அப்படியே மறந்துடுவோம். இனிஷியலா அவங்க அம்மா ஏத்துக்கல, என்னடா இப்படி எல்லாம் பண்றேன்ட்டு. இருந்தாலும் சரி வேற வழி இல்லைன்னு சொல்லிட்டு குழந்தை முகத்துக்காக அவங்க ஏத்துக்கிட்டாங்க. எல்லாம் நல்லா போயிட்டு இருக்கு. படம் அவ்வளவுதானா நினைக்கும் போதுதான் மமிதாவோட என்ட்ரி. என்னன்னு பாத்தீங்கன்னா, திடீர்னு அந்த குழந்தைக்கு உடம்பு சரியில்லாம போயிருது. ஒரு வித்தியாசமான நோயாமா கைஸ். அதனால அம்மா அப்பா கிட்ட இருந்து போன் மேரோ டிரான்ஸ்பிளான்ட் பண்ணுமாமா. அதுக்கு அப்பாவோடது மேட்ச் ஆகல. சோ அந்த ரியல் மதரோட தான் மேட்ச் ஆகும்னு சொல்லிட்டு அவங்களை கண்டுபிடிக்க சொல்றாங்க. சூர்யாவும் போய் சரி உண்மையான மதரை கண்டுபிடிக்கலாம்னு போய் பார்த்தா அங்க ஒரு அதிர்ச்சி. அவங்க பாத்தீங்கன்னா யூஎஸ்ல டாக்டருக்கு படிச்சுட்டு இருக்காங்க. ஃபுல்லா பார்ட்டி வைப்ல இருக்காங்க. அவங்க தான் மமிதா. அதை பார்த்து ஒரு ஷாக் ஆயிட்டு, என்னடா இது இப்படி இருக்காங்க இவங்களா அம்மான்னு சொல்லிட்டு சரி கடக்குது கழுத அவங்களை கூட்டிட்டு வந்து ஆபரேஷன் நல்லபடியா முடிச்சு விட்டு அனுப்பிச்சு விடலாம்னு நினைக்கிறாரு. அதுக்கு காசு டீல் எல்லாம் பேசி கூட்டிட்டு வந்துடுறாரு. மமிதாவும் அவங்களுக்கு வந்து கொஞ்சம் காசு பிரச்சனை இருக்கிறதுனால காசுக்காக வேணா வரேன்னு சொல்லிட்டு வந்துடுறாங்க. வந்த இடத்துல பாத்தீங்கன்னா குழந்தையோட அட்டாச் ஆகி அவங்க சூர்யாவோட ஃபேமிலியோடவும் நல்லா அட்டாச் ஆயிடுறாங்க. சூர்யா ஆனா வந்து நீ எப்படி இருந்தாலும் போயிருவே, அதனால ரொம்ப அட்டாச் ஆகாத அப்படிங்கிற மாதிரி ஒரு டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ணிக்கிட்டே இருக்காரு. ஆனா சூர்யா அம்மா ராதிகா அவங்களுக்கு வந்து பேசாம இவன் அந்த பொண்ணையே கல்யாணம் பண்ணிட்டாதான் என்ன அப்படிங்கிற மாதிரி ஒரு ஃபீலிங் வந்துருது. மமிதாவுக்கும் அதே ஃபீலிங்கே வந்துருது. பின்ன இவ்வளவு கோடிக்கணக்கான சத்து இருந்தா யாருக்கு தான் ஆசை வராதுன்னு சொல்லிட்டு மமிதா அங்கேயே இருந்துடலாம்னு சொல்லிட்டு ஒரு ஐடியாவை போடுறாங்க. ஆனா சூர்யாக்கு அதுல இன்ட்ரெஸ்டே இல்ல. எனக்கு எதுக்கு கல்யாணம், அதெல்லாம் வேணாடா போங்கடா அப்படின்ட்டு ஆபரேஷன் நடந்தோடனே மமிதா போக மாட்டேன்னு சொல்லியும் அடம் முடிச்சு அனுப்பிச்சு வச்சிடறாரு. அதோட இன்டர்வல். சரி இதுக்கப்புறம் என்னடா ஆகும், சூர்யாக்கு இது திரும்பவும் லவ் பண்ண ஆரம்பிச்சிருவாருன்னு பார்த்தா அதுதான் கிடையாது. அடுத்த நாளே பாத்தீங்கன்னா மமிதா ஊருக்கு போகாம சூர்யாவோட வீட்டுக்கு முன்னாடி வந்து ஆர்ப்பாட்டம் பண்ணி, அப்புறம் அது கோர்ட்டு கேஸ்னு போய் ஜட்ஜி நீங்க வந்து குழந்தைய பாத்துக்கிட்டாதான் நீங்க குழந்தைய வச்சுக்கலாம், இல்லைன்னா மமிதா கிட்ட அந்த குழந்தைய கொடுத்துருவோன்னு பயன்படுத்துறாங்க. இவர் உடனே ஓகே நான் பாத்துக்கிறேன்னு சொல்லிட்டு சில ஃபன்னான எலிமெண்ட்ஸ்லாம் அங்க ஆட் பண்ணிட்டு இருக்காங்க கைஸ். நடுவுல இன்னொரு ட்விஸ்டா சூர்யாவுக்கு பாத்தீங்கன்னா ஸ்டெப் மம்மி இருக்காங்க. அவங்க அப்பா ரெண்டாவது இன்னொருத்தங்களை கல்யாணம் பண்ணிருக்காங்க. அந்த கடுப்புல தான் சூர்யா நான் வந்து கல்யாணமே பண்ண மாட்டேன்னு சொல்லிட்டு ஒரு முடிவு எடுத்துட்டாரு போல. அந்த ரெண்டாவது ஸ்டெப் மதரை சூர்யாவுக்கு ரொம்ப பிடிக்கல. ஆனா காலப்போக்கில் ராதிகாவும் அவங்களும் சேர்ந்துட்டாங்க. ஆனா குழந்தைங்க யாருனாலையும் ஏத்துக்கவே முடியல. அதுக்கப்புறம் நல்லா போயிட்டு இருக்குன்னு நினைக்கும் போது ராதிகா வந்து இறந்துடுறாங்க. அப்புறம் வேற யாருமே இல்லையே. ராதிகாவோட ஆசை என்னன்னா, அந்த ரெண்டாவது ஒய்ஃபுக்கு வந்து ஒரு பொண்ணு இருக்காங்க, அவங்களுக்கு கல்யாணமாமா. ஸோ அவங்களுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கலாம் அப்படின்னு நினைச்சிட்டு இருந்தாங்க. ஸோ அவங்களுக்கு நல்லா ஜாமுன்னு கல்யாணம் பண்ணலாம் நினைக்கும் போது அவங்களே போய் சேர்ந்துட்டாங்களே. ஸோ அந்த ஃபேமிலி வந்து கல்யாணத்தை தள்ளி போடலாம் நினைக்குது. சூர்யா வந்து கவலைப்படாதீங்க, எங்க அம்மா இடத்துல நான் நின்று உங்களுக்கு நான் வந்து நல்லபடியா கல்யாணத்தை நடத்தி தரேன் அப்படிங்கிறாரு. அவங்க அம்மாவோட ஆசைக்காக அவர் வந்து அவரோட கோவத்தெல்லாம் தூக்கி வீசிட்டு அந்த ஃபேமிலிக்கு ஹெல்ப் பண்ணி கடைசியா அதுல சின்ன சின்ன பிரச்சனைலாம் வரும் கைஸ். ஊட்டியில் ஒரு எஸ்டேட் இருக்கு, அதுல கொஞ்சம் ஃபேமிலி டிராமாலாம் ஆட் பண்ணி கடைசியா வெற்றிகரமா கல்யாணம் பண்ணி வச்சிடறாரு. சரி மமிதாவை கல்யாணம் பண்ணிட்டாரா இல்லையா அப்படின்னு கேட்டீங்கன்னா அவர் கடைசி வரைக்கும் பண்ணிக்கவே இல்லை. என் முடிவு மாறவே மாறாதுரா, அந்த மாதிரி உனக்கு நான்
எல்லாம் செய்வேன், காசு வேணுமா காசு கேளு, பையனை வந்து பார்க்கணுமா பையனை வந்து பாரு, ஆனா கல்யாணம் மட்டும் நெவர்ன்ட்டாரு. சரி லிவிங்ல இருக்க வேண்டியதான ப்ரோ அப்படிங்களா. ஆனா அவர் பெரிய பிசினஸ் மேன், அதனால அவர் பிள்ளை இருக்க மாட்டாராட்டிருக்கு. ஆனா வேற மாதிரி எல்லாம் பண்ணுவாருன்னு சொல்லிட்டு கதையில காட்டிட்டு இருக்காங்க. கிளைமேக்ஸ்ல அவங்க 2 பேரும் ஒன்னு சேர்ந்தாங்களா, அந்த பையன் என்னானா அப்படிங்கறது தான் கிளைமேக்ஸ். சரி அது நீங்க தியேட்டர்ல போய் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. கதை நல்லா இருந்துச்சா கைஸ்? இப்போ இந்த படத்தோட பாசிட்டிவ்ல என்னன்னு சொல்லிட்டு பார்ப்போம். முதல் பாசிட்டிவ் வந்து சூர்யாவோட ஆக்டிங் தான் கைஸ். வெறித்தனமான ஆக்டிங், வேற லெவல் மெச்சூர்டான ஆக்டிங் கைஸ். என்னதான் மமிதாக்கும் அவருக்கும் வந்து ஏஜ் டிஃபரன்ஸ் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் கலாய்ச்சிட்டு இருந்தாங்க. அப்புறம் தான் புரியுது அந்த கதையே அப்படிதான் இருக்கு. அவரே வந்து இப்படி வேணாங்கிற மாதிரி தான் சொல்றாரு. ஆனா மமிதா தான் கேட்காம லவ் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. அவரோட நெட் ஒர்த்தே 5 பில்லியனாமா. 5 பில்லியனுக்கு யாராவது வந்தா சும்மா விடுவாங்களா? அதான் மமிதா விட்டு போக மாட்டேங்கிறாங்க அப்படின்னு நம்ம நினைப்போம். ஆனா அதெல்லாம் கிடையாது. அவங்க உண்மையாலுமே லவ் பண்றாங்களாம், அதனால கூடயே இருந்தாங்களாம். சூர்யாவை தவிர வேற யார் இந்த படத்தை நடிச்சிருந்தாரு நல்லாவே இருந்திருக்காது, யாரும் போய் பார்த்திருக்கவும் மாட்டாங்க. ஆனா சூர்யாவோட ஆக்டிங் படத்தையே வேற மாதிரி கொண்டு போயிருச்சு. செகண்ட் பாசிட்டிவ் பாத்தீங்கன்னா மமிதா, பைஜு, சுத்தி இருக்க எல்லாருமே நல்லா நடிச்சாங்க கைஸ். மொக்கையா நடிக்கிறாங்க, போர் அடிக்குது அந்த மாதிரிலாம் இல்ல. அப்புறம் விஷுவல் சினிமாட்டோகிராஃபில வேற மாதிரி இருக்கு கைஸ். இது வந்து பணக்காரங்க வீட்டுல நடக்கிற கதை கைஸ். அதனால பெரிய பெரிய வீடு மாளிகை, அந்த வீட்லயே அவங்க 3 பேர் தான் இருக்காங்க. ஆனா அந்த 3 பேருக்கு ஹெல்ப் பண்றதுக்கு 30 பேர் இருக்காங்க. சமையல் செய்யறதுக்கு ஒரு டிபார்ட்மெண்ட், பாடி கார்டுன்னு சொல்லிட்டு 4 பேர் வராங்க. என்னடா இது கஜினி படம் சஞ்சய் ராமசாமி ஆச்சே அந்த மாதிரி இருக்கு. சஞ்சய் ராமசாமியே இன்னும் 20 வருஷம் டெவலப் பண்ணா எப்படி இருப்பாரு அந்த மாதிரி இருக்காரு இவரு. அப்புறம் இந்த படத்தோட கதையே இது ஒரு பெரிய அட்வான்டேஜ் தான். ஏன்னா எந்த இடத்துலயும் வந்து ரொம்ப போர் அடிக்கல, ப்ரெடிக்ட் பண்ணவும் முடியல. என்னதான் ஓவராலா நம்மளுக்கு ஓரளவுக்கு தெரிஞ்சாலும் திடீர்னு ஏதாச்சும் ட்விஸ்ட் பண்றேன் அது பண்றேன்னு சொல்லிட்டு கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்கா தான் கைஸ் இருக்கு. இன்னொரு மிகப்பெரிய பாசிட்டிவ் இந்த படத்துக்கு இருக்கு. பொதுவா அந்த டிசி டாக்ஸிக் படத்துக்குலாம் ஃபேமிலி ஆடியன்ஸ் போகவே முடியாது, முக்கியமா குழந்தைங்களை எல்லாம் கூட்டிட்டு போகவே முடியாது. இப்ப வர படம் எல்லாமே 18+ இருக்கு கைஸ். இந்த கலவரத்துக்கு நடுவுல ஒரு ஃபேமிலி என்டர்டைன்மெண்ட் ஃபீல் குட் ஃபிலிம்னா இந்த படம் தான் சொல்லலாம். இந்த படத்தை ஃபேமிலியோட ஜாலியா பார்க்கலாம் கைஸ். யூஏ சர்டிபிகேட் சில டைலாக்காக இப்படி கொடுத்துட்டாங்களா இருக்கு. யூஏ சர்டிபிகேட் தான் இருந்தாலும் நல்ல ஃபேமிலி படம் தான். சரி இந்த படத்தோட நெகட்டிவ்க்குள்ள இப்போ வருவோம். முதல் நெகட்டிவ் பாத்தீங்கன்னா கொஞ்சம் லாஜிக்ல விளையாடிட்டாங்க கைஸ். சூர்யா எடுத்தோடனே உடஞ்சு போன கண்ணை வச்சு ஒலிம்பிக் ஃபர்ஸ்ட் மெடல் அடிக்கிறாரு. இதெல்லாம் கொஞ்சம் நம்புற மாதிரியே இல்ல. அப்புறம் டைம் லைன்ல ரொம்ப இடிக்குது கைஸ். பேசுறாங்க குழந்தை வேணும்னு அழுகுறாங்க. அடுத்த ஒரு 2 மாசத்துல இவர் வந்து ஒரு குழந்தையோட வராரு. அது கொஞ்சம் பெரிய குழந்தையா வேற இருக்கு. அப்புறம் மமிதா டாக்டர் படிக்கிறாங்க, இங்கேயே வந்து வருஷக்கணக்கா இருக்கிற மாதிரி இருக்கு. அப்புறம் சூர்யாவே இந்த படத்துல பெரிய பில்லியனரா காட்டுறாங்க. காசு இருந்தாவே எந்த பிரச்சனையும் வராது. ஸோ அதனால அவருக்கு வர பிரச்சனையில ஒரு பெரிய பிரச்சனை மாதிரியே தெரியல. ரொம்ப லோக்கலா இருந்தாதான் ஆடியன்ஸ் வந்து கொஞ்சம் கனெக்ட் பண்ணிக்குவாங்க. இது எல்லாமே ஹை ரேஞ்ச் அல்ட்ரா ரிச்சோட வாழ்க்கையில எப்படி இருக்கும், பில்லியனரோட வாழ்க்கை எப்படி இருக்கும் அந்த மாதிரி இருக்கு. அதனால எந்த அளவுக்கு எல்லா ஆடியன்ஸ்னாலும் கனெக்ட் பண்ணிக்க முடியும்னு தெரியல. ஒரு சீன்ல மமிதா கூட ஒருத்தன் பிரச்சனை பண்ணான்னு சொல்லிட்டு அந்த ஹோட்டலையே விலைக்கு வாங்குறாரு, ஏதோ பேட்மேன் படத்துல வர மாதிரி. இன்னொன்னு சொல்லணும்னு சொன்னா டைலாக் சொல்லலாம். லக்கி பாஸ்கர்ல இருந்த அளவுக்கு சரியான பஞ்ச் டைலாக்ல அந்த படத்துல இல்ல. இருந்தாலும் அங்கங்க வந்து காமெடியா பேசிட்டு தான் போறாங்க. ரொம்ப குறை சொல்ற மாதிரியும் இல்ல, ரொம்ப இம்ப்ரெஸ் பண்ற மாதிரியும் இல்ல. அதோட சூர்யா எதுக்காக இந்த படத்தை நடிச்சாருன்னு எனக்கு புரியல. கருப்பு வந்து சரியான கமர்ஷியல் என்டர்டைன்மெண்டா இருந்துச்சு. சரி இனி கமர்ஷியல் படமா நடிப்பாருன்னு பார்த்தா திடீர்னு இப்படி ஒரு படத்தை நடிச்சிட்டாரு. ஒரு பெரிய மாசான ஹீரோ வந்து நடிக்கிற அளவுக்கு இந்த படத்துல எதுவும் இல்ல. ஆனா ஒரு 40-50 வயசுல இருக்கிற ஆக்டர் வந்து நடிச்சா எப்படி இருக்குமோ அதை வந்து ஃபுல்லா சூர்யா ஜஸ்டிஸ் பண்ணிருக்காரு. இந்த படம் வந்து பாக்ஸ் ஆபீஸ் கலெக்ஷன்ல தெரிக்க விட போகுது அந்த மாதிரி எனக்கு தெரியல. வாரிசு பட சாயல்ல இருந்தாலும் இது வந்து கொஞ்சம் நல்லாவே இருக்கு வாரிசை விட, அப்படிங்கிறது என்னோட ஒப்பீனியன். ஆனா நீங்க வந்து பாட்டு டான்ஸ் ஃபைட் எல்லாம் ஃபுல்லா தெரிக்க விடணும் அப்படின்லாம் இந்த படத்தை நினைச்சு பாத்தீங்கன்னா உங்களுக்கு பெரிய ஏமாற்றமா இருக்கும் கைஸ். இது வந்து விமன்ஸ் ஃபேமிலி ஆடியன்ஸ் இவங்களுக்கான படம். ஆக்ஷன்ல பெருசா இந்த படத்துல எதிர்பார்த்துறாதீங்க. இருந்தாலும் ஒரு 2 ஃபைட் வச்சிருந்தாங்க சூர்யா ஃபேன்ஸ்க்காக. மத்த எந்த பெரிய படமும் இந்த படத்துக்கு காம்படிஷனா வரலைன்னா இந்த படம் ரொம்ப நாளைக்கு ஓடும், நல்ல பாக்ஸ் ஆபீஸ் கலெக்ஷனும் பண்ணும். இந்த டாக்ஸிக் படம்லாம் உள்ள வந்துருச்சுன்னு வைங்க, இந்த படத்துக்குலாம் கொஞ்சம் ஆபத்து. உண்மை சொல்லணும்னா ஏதோ ஒரு முக்கியமான படத்துக்கு நம்ம போற மாதிரி இருக்குன்னு நினைச்சிட்டு தான் நான் பார்த்துக்கிட்டு இருந்தேன். ஆனா கடைசியா முடியும் போது எனக்கே கொஞ்சம் பிடிச்ச மாதிரி படமா தான் இருந்துச்சு. ரொம்ப நம்மள அட்ராக்ட் பண்ற மாதிரி பாட்டு மியூசிக் அந்த மாதிரிலாம் இல்ல. ஆனா இருந்த வரைக்கும் எல்லாம் நல்லா இருந்துச்சு. இந்த கதையை இதுக்கு மேல இன்னும் நல்லா எடுக்க முடியாது. இந்த கதையை அவ்வளவுதான். இருந்தாலும் அந்த கதையை வச்சு கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்கா அப்படி இப்படின்னு கொண்டு போனாங்க. மமிதாவோட ஆக்டிங்ல வேற லெவல்ல இருந்துச்சு. ஃபர்ஸ்ட் ஹாஃப் ஃபுல்லா மமிதாவை தான் கைஸ் கலக்கிட்டாங்க. சும்மா ரக்கட் காலம் நடிச்சிருந்தாங்க, நல்லா இருந்துச்சு. செகண்ட் ஹாஃப்ல சூர்யா வந்து அவரோட ஆக்டிங்கை காட்டிக்கிட்டு இருந்தாரு. அப்பப்ப பார்க்கும்போது எனக்கு வந்து டூட் படம் ஞாபகம் வந்துச்சு கைஸ். மமிதா வேற இருக்காங்க, அதே மாதிரி பணக்கார செட்டப், ஒரு குழந்தைய வேற காட்டிட்டு இருக்காங்க நடுவுல. அதனால எனக்கு டூட் படம் ஞாபகம் வந்துட்டு போச்சு. அதோட இந்த மாதிரி படம் வந்து ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி வந்திருந்தா சூப்பர் பிளாக் பாஸ்டர் ஹிட் ஆயிருக்கும். இப்ப எல்லாம் இந்த மாதிரி படம்லாம் வரது கம்மியாயிருச்சு கைஸ். அதனால இந்த படம் எப்படி பாக்ஸ் ஆபீஸ் ரெக்கார்ட் பண்ணுன்னு தெரியல. கலெக்ஷன் அள்ளிச்சுன்னா வேற மாதிரி தான் இருக்கும். அதோட மமிதாவோட டான்ஸ் அது வேற லெவல்ல இருந்துச்சு. அவங்களுக்கு இன்னொரு 2-3 சாங் கொடுத்துருக்கலாம், நல்லா ஆடிட்டு இருந்திருப்பாங்க. அந்த மாதிரி இந்த படம் ஃபுல்லாவே எல்லாமே கொஞ்சம் கொஞ்சம் நல்லா இருக்கு. ஓவராலா பார்க்கும்போது எல்லாமே நல்லா இருக்கிற மாதிரி தான் தெரியுது. கருப்பு அளவுக்கு சூப்பரான கிளைமேக்ஸ் அந்த மாதிரிலாம் இல்ல, ரொம்ப மொக்கையான படமும் இல்ல கைஸ். சனி ஞாயிறு லீவ் வருது, ஜாலியா இருக்கணும், ஃப்ரீயா இருக்கணும்னு நினைச்சீங்கன்னா நீங்க போய் இந்த படத்தை பார்க்கலாம். நீங்க நினைச்சதை விடவே இந்த படம் நல்லா தான் இருக்கு. அதுக்காக ஓவர் எக்ஸ்பெக்டேஷன்ல போயிடாதீங்க, அப்புறம் ஒண்ணுமே இருக்காது. இருந்தாலும் சில பேர் மங்காத்த அளவுக்கு இல்ல ப்ரோ அப்படிங்குவாங்க. மங்காத்த அளவுக்கு இனி எந்த படமுமே இல்ல, மங்காத்தா 2 தான் வரணும். ஓகே கைஸ், இதுதான் இந்த படத்தோட ரிவ்யூ.
நீங்க இந்த படத்தை பார்த்துட்டீங்களா, எப்படி இருந்துச்சுன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ நல்லா இருந்துச்சுன்னா லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க காய்ஸ். நான் இன்னொரு சிறப்பான தரமான வீடியோவோட உங்களை பார்க்குறேன். கவின் ஆர்மி பாய்.